வணக்கம் நண்பர்களே, இது ஃபர்ஸ்ட் ஷோ டாக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஓஜி. சினிமா ரசிகர்கள் மற்றும் சினிமா துறை சார்ந்தவர்களால பவர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியவர் தற்போதைய ஆந்திர மாநில துணை முதலமைச்சர், ஜனசேனா கட்சியின் நிறுவன தலைவர். இப்படி அவருக்கு முப்பரிமாணம் உண்டு. அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. இதுல பிரியங்கா மோகன், மொட்ட ராஜேந்திரன், பிரகாஷ் ராஜ், இம்ரான் ஹஷ்மி, வின்சென்ட் அசோகன் அப்படி சொல்லி பெரிய ஒரு நட்சத்திர பட்டாலுமே இறங்கியிருக்கு. படத்துடைய கதையை பத்தி பார்க்கணும்னா, நம்ம நிறைய படங்களை பார்த்த ஒரு மாஃபியா கதை தான். ஒரு ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்டா இருக்காரு ஜப்பான்ல. அங்க சில பிரச்சனைகளால அந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். வெளியேறி பிரகாஷ் ராஜ் அவர்கிட்ட தஞ்சம் அடைகிறாரு. அவருக்காக இவர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நிறைய எதிரிகள் உருவாகிறாங்க. அந்த எதிரிகள் அவருடைய குடும்ப வாழ்க்கையை, அந்த அமைதி எப்படி சீர்குலைச்சிச்சு, அதுக்கடுத்து இவர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த பிரகாஷ் ராஜ் அந்த குடும்பத்தார இவர் காப்பாத்தினாரா, அவங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் செஞ்சாரு, அந்த வில்லன்களை அழிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா கதையோட மொத்த சுருக்கம். இது வழக்கமான கதையா இருந்தாலுமே கூட இதுல பவன் கல்யாண் நான் ஃப்ரம் பிகினிங் அவருடைய சிரஞ்சீவியுடைய தம்பி அப்படின்னு சொல்லி அவர் இன்ட்ரடியூஸ் ஆன அந்த நாள்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். நிறைய படங்கள்ல அலப்பறைகள் இருக்கும், சேட்டைகள் இருக்கும். அப்படியெல்லாம் எல்லாமே இந்த படத்துல ரொம்ப பக்குவமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. எங்கேயுமே அவர் பெருசா நடிக்கிற மாதிரி எல்லாம் தெரியல. ரொம்ப அமைதியா ரொம்ப பக்குவமா பண்ணியிருக்காரு. பிரியங்கா மோகன் அவங்களுடைய ரோல் பத்தி சொல்லணும்னாக்கா சின்ன போர்ஷன் தான், அங்கங்க வர்றாரு. என்ன சொல்றது, அவங்களுக்கு பெருசா ஸ்கோப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த பவன் கல்யாண் ஃபேன்ஸ் ரொம்ப நாளா எதிர்பார்த்துருந்தாங்க. எங்களை தலைவருக்கு எங்க ஹீரோக்கு ஒரு பெரிய ஹிட் படம் வேணும், ஒரு ஃபேன் பாய் மேட் படம் வேணும். அந்த மாதிரியான ஒரு படங்களை டேரக்டரும் கொடுக்க மாட்டாங்க. நாங்க ட்ரைலர் பார்த்துட்டோ அல்லது ஆடியோ லான்ச்சில் அவருடைய பேச்சை கேட்டுட்டோ ரொம்ப எதிர்பார்ப்போட போயிட்டு இடத்துல உட்காந்து எங்களை டிசப்பாயிண்ட் பண்ணுன்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த படத்துல இந்த ஒரு ஃபேன் பாய் படமா தான் பண்ணியிருக்காங்க. படத்துல பவன் கல்யாணோட போர்ஷன்ஸா இருக்கட்டும், அவருடைய லுக்கா இருக்கட்டும், அவர் அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ற விதமா இருக்கட்டும், ரொம்ப ஸ்டைலிஷா, செம்ம ஸ்டைலிஷா இருக்கு, செம்ம மாசா இருக்கு. தியேட்டர்ல அப்படியே அமக்கலப்படுது. அந்த அளவுக்கு தான் ஒவ்வொரு சீனும் இருக்கு. அதான் ஒரு ஃபேன் பாய் படமெல்லாம் எப்படி இருக்குமோ அப்படிதான் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் பேசிட்டு இருக்கும்போது கண்டிப்பா சுஜிதை பத்தி நான் பேசணும். ஏன்னா என்னுடைய குஷி படம் ரிலீஸ் ஆகும்போது என்னை பார்த்துட்டு நான் ஃபியூச்சர்ல பவன் கல்யாணுக்கு ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இன்னைக்கு என்ன வச்சு அவன் படம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோ பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசியிருந்தாரு. டேரக்டர் பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசியிருந்தாரு ஹீரோ. அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த சுஜித் பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவர் ஏற்கனவே ரன்ராஜா ரன் அப்படின்னு சொல்லி சர்வானந்த வச்சு ஒரு படம் பண்ணாரு. அந்த படம் ஹிட்டு. அதுக்கடுத்து சாஹோன்னு ஒரு படம் பண்ணாரு. அது டபுள் மிக்சட் டாக்கா வந்தாலுமே கூட படத்தை பத்தி சொல்லணும்னா அவருடைய மேக்கிங் எல்லாம் சூப்பரா இருக்கு. ரொம்ப ஸ்டைலிஷா பண்றாரு. ஒரு ஹாலிவுட் மேக்கிங் அளவுக்கு பண்றாரு. அவரு எல்வி பிரசாத் அகாடமியில தான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த கற்றது கல்வியை அவங்க சரியா பயன்படுத்திருக்காரு. ரொம்ப ஸ்டைலிஷா பண்ணியிருக்காரு சொல்லி அப்பவே அவருக்கு நல்ல விமர்சனம் கிடைச்சிது. இந்த படத்துல அதான் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபேன் பாயா அணுவா அவரு எப்படியெல்லாம் அனுபவிச்சாரோ, நம்ம ஹீரோ வச்சு இப்படி எல்லாம் பண்ணோம் அப்படி எல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கனவு கண்டாரோ அந்த படத்தை அவ்வளவு சூப்பரா பண்ணிட்டாரு. தமனோட மியூசிக் சொல்ல வேண்டாம். அந்த கமர்ஷியலுக்கு என்னென்ன போடணுமோ, என்னென்ன மசாலா பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சாங்கை தாண்டி ஒரு பக்கம் தமனும் ஒரு பக்கம் ட்ரம் சிவமணி அவர்கள் 2 பேரும் சேர்ந்து நமக்கு தெரியுறாங்க. அதே மாதிரிதான் நம்ம ரவிகே சந்திரன் அவர்களும் மனோஜ் பரமஹம்சா சினிமாட்டோகிராஃபர்ஸ் யார் யாரு எந்த போர்ஷன் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லைனாலும் கூட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அதுவும் இந்த வெவ்வேறு நாடுகளை தொகுத்து வழங்கும் போது அந்த காட்சிகளா இருக்கட்டும், பாடல் காட்சிகளா இருக்கட்டும், அல்லது ஹீரோடைய பில்டப் சீன்ஸா இருக்கட்டும், வில்லனுடைய அந்த ரிவீலா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் 2 பேருக்குமே அப்ளாஸ் சொல்லணும். அதே மாதிரிதான் மற்ற டிபார்ட்மெண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே அவங்க வேலைகளை ரொம்ப சரியா பண்ணியிருக்காங்க. இதுல ஹீரோவுடைய அந்த பிளாஷ்பேக்ஸ் எல்லாம் எங்களுக்கு என்ன படம் நல்லா இருக்கு. அதை தாண்டி வடிவேல் ஒரு காமெடி இருக்கும். கண்டமனூர் ஜமீனை கண்டம் பண்ணிட்டாரு, டாக்டர் கிட்ட போய் கலெக்ஷன் பண்ண அவரும், அப்புறம் வேலைக்காரனோட முடிச்சுக்கலாம் பார்த்தா தோட்டக்காரனோட எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி வடிவேல் கேட்பாரு. அந்த மாதிரிதான் ஹீரோக்கே ஒரு 4-5 பிளாஷ்பேக் வருது. ஒவ்வொரு வில்லனுக்கும் ஒவ்வொரு பிளாஷ்பேக் வருது. அந்த பிளாஷ்பேக் எல்லாமே ஒவ்வொரு நாட்டுல இருந்து ஓபன் பண்றாங்க. அப்படி நிறைய பிளாஷ்பேக்ஸ் இருக்கு. சில லாஜிக்கான சில கேள்விகள் இருக்கு. அப்புறம் நம்ம என்ன சொல்லணும்னா, இது ஒரு கமர்ஷியல் படம், ஒரு ஹீரோக்கான படமா பார்க்கும்போது அந்த லாஜிக்கெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்துட்டா பவன் கல்யாண் ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்த்துட்டு வந்தாங்களோ தியேட்டர்ல அதை ரொம்ப ஃபில்ஃபில் பண்ணியிருக்கு. இந்த என்ன சொல்றது, பவன் கல்யாண் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் குறிப்பா அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு செமையா பண்ணியிருக்காங்க. அந்த சீன் குறிப்பா அந்த ஃபேன் பாய் எப்படி படம் பண்ணா ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த சீனை சேர்த்துக்கினாரு என்ன தெரியல. அப்ளாஸுங்க, தியேட்டர் அப்படியே அல்லோலப்படுது, அமக்கலப்படுது, கைத்தட்டல ஒரே சவுண்டு. படமே பார்க்க முடியாத அளவுக்கு அந்த சீன் அப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும்.
அந்த ஷார்ட்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்றது, பவன் கல்யாணம் இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி காட்டல. அந்த அளவுக்கு பவன் கல்யாணம் வந்து எலிவேட் பண்ணியிருக்காங்க. ஓவராலா இந்த தசராக்கு இந்த படம் வந்து ஒரு ஹிட் படம். சாமானியனுக்கு வந்து மீன்ஸ் வந்து பவன் கல்யாணம் அல்லாத ரசிகர்கள் வந்து தசராக்கு தேட்டருக்குள்ள போறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு ஆவரேஜ் படம். அந்த ஃபேனா பவன் கல்யாணம் எதிர்பார்த்துட்டு போறவங்களுக்கும் பவன் கல்யாண் ஃபேன்ஸுக்கும் இது கண்டிப்பா ஒரு ஹிட் படம். இது வந்து கல்லா கட்டக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறோம். நன்றி, வணக்கம். சினிமாவில் సూపర్ ఉందన్న. రాట్ దింపే సూపర్ 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 భయ్యా. సుజిత్ దేవుడు సూపర్ సూపర్ సినిమా. నేనా దేవుడా? మా దేవుడు క్రిస్టియన్ అయినా హిందూ అయినా ముస్లిం అయినా దేవుడు ఒకే దేవుడు, మా పవన్ కళ్యాణ్ దేవుడు. చిన్న ఎలా సినిమా మాత్రం రికార్డులు ఊచ కోతే, రికార్డులు సృష్టించేది పడింది సరైన సినిమా. సినిమాల లేదా ఊచ కోత నరికిడే అంత బ్లాక్ బస్టర్ సినిమా మాత్రం. సినిమా ఎక్సలెంట్ అన్న, సూపర్ మూవీ అయితే ఎక్సలెంట్ గా ఉంది. అసలు ఒక ఫ్యాన్ బాయ్ ఒక సినిమాని డైరెక్ట్ చేస్తే ఎట్లా ఉంటుంది అనేది ఆ ఫ్యాన్స్ పల్స్ పట్టుకొని నెక్స్ట్ లెవెల్లో అసలు ఆ మేకింగ్ అయితే ఇంకా మ్యూజిక్ తమ్మనైతే అసలు ఉతికార వేస్తాడు. నెక్స్ట్ లెవెల్ మ్యూజిక్ ఉంది మొత్తం. సినిమా సుజిత్ సినిమాటిక్ చెప్పాలి. ఇంకా ఓజీ 2 కూడా ఉందని చెప్తున్నారు. ఇంకా దానికోసం అయితే వెయిటింగ్. నెక్స్ట్ లెవెల్ అసలు ఫ్యాన్స్ కి అయితే, పవన్ కళ్యాణ్ ఫ్యాన్స్ కి అయితే ఫుల్ మీల్స్, అసలు ఫుల్ మీల్స్ పక్కా. అసలు ఇంకా రివ్యూ అవసరం లేదు మూవీకి. ఓజీ అంతే, ఓజీ అంతే. సూపర్ బాగుంది సూపర్ బ్రో. ఉత్తర ర్యాంపు. జై జనసేన, జై జనసేన, జై జనసేన. సూపర్ బ్రో, అదిరిపోయింది సినిమా. బ్లాక్ బస్టర్, సూపర్ సూపర్. బ్లాక్ బస్టర్ పోయా నుంచొని మాట్లాడు. వేరే లెవెల్ నా పోస్టర్ కమ్ బ్యాక్. పెరుగుతాను. బ్లాక్ బస్టర్ అదిరిపోయింది. బాబు లగే బాబు, కళ్యాణ్ బాబు. కానీ ఒక మిస్టేక్ చేసిండు, ఒక బుల్లెట్ ఇటు మీద తెచ్చిండు. భలే ఉంటుంది నాకు అర్థం. సూపర్ అయితే 250 వర్తున్నాను. బాగుంది బాగుంది ఎలా ఉందన్న? సూపర్ ఉంటది బ్రో. మ్యూజిక్ వేరే చిన్న ఎలా ఉంది సినిమా? అదిరిపోయింది. అవునా? పవర్ స్టార్ ఫ్యానా నువ్వు? కల్ట్ సినిమా, అదిరిపోయింది సినిమా మాత్రం. చాలా బాగుంది సినిమా. థ్యాంక్ యూ. ఎలా ఉంది బ్రో? సూపర్ గా ఉంది. వేరే లెవెల్ బ్రో సినిమా మాత్రం. డిప్యూటీ సీఎం ఫ్యాన్స్. చాలా బాగుంది సినిమా. పార్ట్ 2 కోసం వెయిటింగ్. మూవీ అయితే అదిరిపోయింది. అసలు బీభత్సంగా ఉంది. ఫస్ట్ నుంచి లాస్ట్ వరకు గన్ను ఫైర్ కత్తి కటాన్ అంతా భయంకరంగా యూజ్ చేశారు. బాగుంది. అది ఆయన యొక్క బుద్ధి భయంకరంగా చేశారు. ఇంకా పార్ట్ 2 ఇంకా ఎక్కువ హైప్ తో వచ్చింది. ఇంకా చాలా బాగుంటుంది అనేసి ఎక్స్పెక్ట్ చేస్తున్నాను.